ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னா, எதை பார்த்தாலும் ஒரு பயம், இருட்டை பார்த்தா பயம், பள்ளியை பார்த்தா பயம், ஏதாவது ஒரு நாயை பார்த்தா பயம், பூனையை பார்த்தா பயம், அந்த பயம் அல்லங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்பொழுதும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அவன் பாக்கியவானா இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்துல வாசிக்கிறோம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனா கர்த்தருக்கு பயப்படும் பயமோ ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இப்படியெல்லாம் வேதத்தில் அநேக வசனங்களை நாம் பார்க்கலாம். எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனிதன் நிச்சயமாய் பாக்கியவானாய் இருக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா என்ன? நாம் தியானித்திருக்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தீமையாய் தெரிகிறதோ, எதெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு தீமையாய் தெரிகிறதோ அதை விட்டு விலகிறது தான் நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயம். யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாக 39ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, போத்திபாரின் மனைவி பாவத்துக்கு உட்பட செய்யும் பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை அவன் கையில விட்டு விட்டு ஓடி போகிறான். அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தேவனுக்கு பயந்து இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி? அருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்கு முன்பதாக ஒரு தேவ பயம் இருந்ததுனாலதான் அவ்வளோ பெரிய பாவத்தை விட்டு பொல்லாப்பை விட்டு விலகி ஓடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ பயம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் தீமை விட்டு விலகுகிறவர்களாய், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாய் நம்ம இந்த பூமியிலே வாழுவோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுமானால் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே வெளிப்படும் என்றால், முதலாவது யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம் காணப்படும். இரண்டாவது, ஆபிரகாமை குறித்து நீங்க பாப்பீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, உன் ஏக சுதனும் நேசகுமாரன் ஒரே மகனுமா இருக்கிற ஈசாக்கை மோரியா என்கிற தேசத்துக்கு போய் நான் குறிக்கும் மலைகள் ஒன்றிலே தகன பலியாக பலி செலுத்துன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து பிள்ளையாண்டனை பலி செலுத்தும்படி அழைத்து செல்கிறார். அந்த 12ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? தன்னுடையதையே கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்று இருப்பான். கடைசி நாட்களிலே தனக்கென்று கிடைக்கப்பட்ட ஒரே மகன், வாக்குத்தத்தத்தின் மகன், இவனிலிருந்து தான் சந்ததி வெளிப்படும் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறது. ஆனா அவனை பாருங்க, தேவனுக்கு பயந்து அப்படியே தன்னுடையதை, தனக்குன்னு இருந்ததை கர்த்தருக்கென்று செலுத்த தன்னை அர்ப்பணித்து விட்டான். பிரியமானவர்களே, யோபுவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன போதும் கூட அவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினாலே தேவனை தூசிக்கவில்லை என்று பார்க்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கையில முதலாவது கர்த்தரை தூசிக்காத ஒரு வாழ்வு இருந்துச்சு. இரண்டாவதாக முழுவதுமாய் கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தான். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் கூட என் சொந்த கண்களினாலே அவர் இந்த பூமியில் வந்து நிற்கிறதை நான் பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்கிற ஒரு முழு நம்பிக்கையுடையவராய் இருந்தார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய அடையாளம். பிரியமானவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள், பொல்லாப்பை விட்டு விலகுவார்கள், பாவத்தை விட்டு விலகுவார்கள், தன்னுடையதை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பார்கள். ஒரு வார்த்தை கூட கர்த்தரை தூசிச்சு பேச மாட்டாங்க.
முழு நம்பிக்கையா இருப்பாங்க. தன்னுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையுடையவர்களாய் இருப்பவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். நம்ம வாசிக்கிறோம், எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கட்டும். யோபின் முடிவு என்ன தெரியுங்களா? ரெட்டிப்பான நன்மை. ஆபிரகாமின் முடிவு என்ன தெரியுங்களா? தன்னுடைய மகனை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். அவன் மூலமாய் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பின் முடிவு என்ன தெரியுங்களா? பார்வோனின் அரண்மனையிலே பார்வோனுக்கு அடுத்ததா இருக்கிறதான ஒரு ராஜ மேன்மையை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கும் தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மேல இருக்கட்டும். நிச்சயமா இப்படிப்பட்ட பாக்கியவான்களாய், இதற்கு சொந்தக்காரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. தகப்பனே, உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு முன்பதாக கடந்து போகும்படி செய்வீராக. எப்பொழுது நாங்கள் பயந்திருக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. மனுஷங்க பார்க்கும்போது மாத்திரம் உமக்கு பயப்படுகிறவர்களாய் அல்ல, எந்த சூழ்நிலையிலும் உமக்கு பயப்படும் எங்களுக்கு காணப்படட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.